பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு மறுபடியும் எப்போதும் போல இந்த தொலைக்காட்சி வாயிலாய் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களெல்லாம் என்னை பார்த்தாலும் நான் உங்களை பார்க்காவிட்டாலும் அன்பினாலே நீங்கள் எத்தனையாய் இந்த ஊழியத்தை தாங்குகிறீர்கள், எத்தனையாய் இந்த ஊழியத்தை நேசிக்கிறீர்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் உங்கள் முகம் எனக்கு தெரியாது, உங்கள் நிறம் தெரியாது, ஆனால் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிப்பதுண்டு, ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிப்பதுண்டு, ஒவ்வொருவருடைய மனதில் இருக்கிற எதிர்பார்ப்புகளெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று எப்போதும் ஜெபிப்பதுண்டு. இந்த நாளிலும் உங்களோடு மறுபடி சந்திக்கவும் தேவனுடைய வார்த்தை சொல்ல ஆண்டவர் தந்த இன்னும் ஒரு தருணத்திற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் உங்களோடு ஒரு காரியத்தை நான் பேச வேண்டும். ஏன்னா ஒரு அம்மா போன வாரம் நான் புறப்பட்டு சென்னைக்கு கன்வென்ஷனுக்கு போய் கொண்டிருக்கும் போது ஒரு கேள்வியை கேட்டீங்க. கிறிஸ்டியானிட்டியில் கொடுக்கிறதுன்னு சொல்கிறாங்களே ஐயா, ஏன் கொடுக்காட்டா ஆண்டவரை ஜனங்கள் தேட மாட்டாங்களா, கொடுத்து தான் தேட வைக்கணுமா அப்படின்னு கேட்டீங்க. உண்மைதான். ஏன்னா ஆண்டவர் கொடுத்துருக்கிற நன்மைகளுக்கு நாம் தான் கொடுக்கணும், ஒத்துக்கிறேன். ஏன்னா அவர் செய்த நன்மைகள் 1000 உண்டு, அதை எண்ணி பார்த்தா கணக்கில் அடங்காது. ஆனால் ஏன் ஐயா கிறிஸ்டியானிட்டி என்றால் கொடுப்பது என்று பார்க்கிறார்களே ஜனங்களும், அதற்கு காரணம் என்ன என்று நீங்கள் கேட்டீங்க. இந்த நாளில் உங்களோடு அதை குறித்து நான் பேச விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக உங்களுடைய வேதாகமத்தை தயவு செய்து எங்கே இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது தேடி கையில் எடுத்து வைத்துக்கொண்டு ஒரு வசனத்தை திருப்புங்க. யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்திலே 2வது அதிகாரத்திலே 19வது வசனத்தை எல்லாம் திருப்பி வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் திருப்பி வைக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாடுமா? எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, எல்லோருக்கும் அன்பு செய்யும் நேசரே, எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, எல்லோருக்கும் அன்பு செய்யும் நேசரே, நல்லோரையும் பொல்லாரையும் உள்ளோரையும் இல்லாரையும், நல்லோரையும் பொல்லாரையும் உள்ளோரையும் இல்லாரையும், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, எல்லோருக்கும் அன்பு செய்யும் நேசரே, நல்லோரையும் பொல்லாரையும் உள்ளோரையும் இல்லாரையும், நல்லோரையும் பொல்லாரையும் உள்ளோரையும் இல்லாரையும், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. அண்டை வந்தோரை தள்ளாதே, தம் அன்பானே நம்மை தேடி வந்தாரே, தம் அண்டை வந்தோரை தள்ளாதே, தம் அன்பானே நம்மை தேடி வந்தாரே, தாமாக ஜீவ தண்ணீர் தந்தாரே, தாமாக ஜீவ தண்ணீர் தந்தாரே, நம்ம தாகமெல்லாம் தீர்ப்பேன் என்று சொன்னாரே, தாமாக ஜீவ தண்ணீர் தந்தாரே, நம்ம தாகமெல்லாம் தீர்ப்பேன் என்று சொன்னாரே, நல்லோரையும் பொல்லாரையும் உள்ளோரையும் எல்லாரையும், நல்லோரையும் பொல்லாரையும் உள்ளோரையும் எல்லாரையும், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே,
எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, எல்லோருக்கும் அன்பு செய்யும் நேசரே, நல்லோரையும் பொல்லாரையும் உள்ளோரையும் எல்லாரையும், நல்லோரையும் பொல்லாரையும் உள்ளோரையும் எல்லாரையும், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. பார சுமப்பவரே பாருங்க, நீங்க வருத்தப்பட்டு பலனில்லை கூறுங்க. பாவ பார சுமப்பவரே பாருங்க, நீங்க வருத்தப்பட்டு பலனில்லை கூறுங்க. பாவ சாம நான் சுமப்பேன் இன்னுங்க, உங்க பார நீக்கி வாழ்வழிப்பார் பாருங்க. பாவ சாம நான் சுமப்பேன் இன்னுங்க, உங்க பார நீக்கி வாழ்வழிப்பார் பாருங்க. நல்லோரையும் பொல்லாரையும் உள்ளோரையும் எல்லாரையும், நல்லோரையும் பொல்லாரையும் உள்ளோரையும் எல்லாரையும், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, எல்லோருக்கும் அன்பு செய்யும் நேசரே, நேசரே, நல்லோரையும் பொல்லாரையும் நல்லோரையும் பொல்லாரையும் உள்ளோரையும் எல்லாரையும், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. எல்லாம் எடுத்திருப்பீங்க. கேட்ட கேள்வி என்ன? கிறிஸ்டியானிட்டினாலே கொடுக்கிறதானா அப்படிங்க. இயேசுவே இந்த உலகத்தில் தன்னை கொடுக்கறது தாங்க வந்தார், வேற அதுக்கும் அல்ல. இந்த உலகத்தில் ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் தந்தருளி அன்பு கூர்ந்தார். அந்த அன்புக்கு ஈடு வேற எதையும் நம்ம கொடுக்க முடியாது. இந்த உலகத்தில் கொடுக்குறோம். ஏன்னா ஒன்றை நாம் தெரிஞ்சுக்கணும். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்திலே 2ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தை எல்லாம் எடுத்திருப்பீங்க. இங்கே நான் வாசிக்க சொல்லட்டுமா? தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறார். எல்லா மனுஷனுக்கும் தெரியும், எந்த மதத்தானுக்கும் தெரியும். தெய்வம் இல்லைன்னு சொல்றவன் யாரு? துன்மார்க்க ஒருத்தன் தான் தேவன் இல்லை என்று என்ன செய்வான்? தன் இருதயத்தில் சொல்லிக்கொள்வான். மற்றபடிக்கு எல்லாரும் சொல்லுவாங்க தெய்வம் இருக்கியா. ஏன்னா இன்னைக்கு சாதாரணமாக கிராமங்களில் கூட பழமொழி என்ன சொல்கிறாங்க? அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். தெய்வம் நின்று கொள்ளுதோ இல்லையோ, ஆனால் இந்த வேதம் அப்படி சொல்லலை. வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? நிச்சயமாக முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. என கண்பாருடைய ஒவ்வொரு காரியத்திலையும் பாருங்க, தேவன் இல்லைன்னு சொல்றது வேண்டாவாதத்துக்கு சிலர் சொல்லலாம். நான் கேட்பேன், இறைவன் அப்படின்னா எங்கெங்க அப்படின்னு கேட்குறாங்க சிலர். இறைவனை காட்ட முடியுமா? அவர் எங்கே இருக்கிறார்? ஐயா, வேதம் சொல்லுது நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். என கண்பாருடைய கோயில் என்பது ஆலயம் கிடையாது, நீங்களே தேவனுடைய ஆலயம். எந்த மனுஷனுக்கு ஒன்று தெரியணும், தேவன் ஒருவர் உண்டு. ஏன்னா எனக்கு எல்லாம் சொல்லலாம், ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனை தேவன் என்று போடுவோம், எல்லாம் சொல்லலாம். ஆனால் தேவன் உண்டுங்கிறது எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. உண்மை தானே? தேவன் இல்லை என்று சொல்லவே முடியாது. ஏன்னா எனக்கு உதாரணமாக பாருங்கள், நீங்கள் தென்னை மரம் இருக்குது. தென்னை மரத்தில் தேங்காய் எடுக்கிறீங்க, குழம்பு வைக்கிறீங்க. தேங்காய் உபயோகப்படுத்தாத ஒரு பொருளே இன்றைக்கி வீட்டில் சமையல் பண்ணுறதில்ல. பெரும்பாலும் தேங்காய் வச்சு தான் சமையல் பண்ணி கேட்டால் அது தேங்காய் இன்னும் மட்டும் நல்லா இருக்குங்கிறோம். ஆனால் இந்த தேங்காயை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு மட்டை, அதுக்குள்ளே நார், அதுக்கு அடுத்தாலும் ஓடு, அதுக்கு அடுத்தாப்புல இளம் தேங்காய், அதுக்குள்ளே நீர். யார் வச்சா? எப்படி வந்துச்சு?
நாம் இன்றைக்கி ஒரு விதையை போடுறோம், அது எப்படி விளைஞ்சு வருது? நாம் தண்ணி ஊற்றலாம், உரம் வைக்கலாம், அதுக்கு வேண்டிய காரியங்களெல்லாம் செய்யலாம். ஆனால் விளைய செய்கிறது யார்? அதான் வேதம் சொல்லுது, அப்பல்லோ நட்டான், பவுல் நீர் பாய்ச்சினான், விளையச் செய்கிறவர் கர்த்தர். தேவன் ஒருவன் உண்டு, இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கி மனுஷன் பிறக்கும்போது இறக்கும் போதும் சரி, எப்படி உண்டாகுது? ஏன்னா ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் என்னவென்றும் ஒருத்தருக்கு தெரியாது. பிரசங்கி 11:5. ஆவியின் வழி இன்னது என்றும் கர்ப்பவதியினுடைய வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் என்னவென்றும் நீ அறியாதது போல எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறிய மாட்டாய். ஏன்னா அவர் சர்வ வல்லவர், சாவை வென்றவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், சாவாமை உள்ளவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். அவரை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. ஆனால் இன்னைக்கு சொல்கிறாங்க தேவன் உண்டா? நிச்சயமா. எனக்கு அன்பானவர்களே, ஒரு தாய் குழந்தை வச்சு எந்திரிக்கும் போது என்ன சொல்கிறோம்? எவனும் சொல்லுவான், அப்பா கடவுள் செத்தத்தில், கடவுளுடைய கிருபையில், அல்லது ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க தேவ செத்தத்தின்படி ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி தாயும் செய்யமா பார்த்தோம், கடவுள் இறக்கம் பண்ணார். எந்த மனுஷனும் இல்லைன்னு சொல்லவே மாட்டான். தேவன் உண்டு என்று எல்லாரும் நம்புகிறோம். தேவன் ஒருவன் உண்டு என்று விசுவாசிக்கிறாமே, அது செய்கிறது நல்லதுதான். அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் நல்ல கவனிங்க, பிசாசுகளும் கூட விசுவாசித்து நடுங்குகிறது. உதாரணமா மார்க் எழுதின சுவிசேஷத்திலே 5ஆம் அதிகாரத்தில் இயேசு வருகிறார், கதரேயனுடைய நாட்டுக்கு வருகிறார். அப்படி வரும்போது அங்கே ஒரு மனுஷன், அவனுடைய நிலை என்ன வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு? அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளில். அவர் படவில் இருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து எதுதான் இருக்கணும்? பிரேதம் தான் இருக்கணும். ஆனா அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக வந்து அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவராலும் கூடாது இருந்தது. அவன் அநேகந்தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து இரும்பைய ஒடிப்பானா. அப்ப எவ்வளவு பலம் இருக்கும் பிசாசுக்குன்னு பாத்துங்க. விலங்குகளை தகர்த்து போடுவான், அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் கூக்குரலிட்டு கொண்டே இருப்பான், சத்தம் போட்டுட்டே இருப்பான். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகிறது. அது கேக்குது, உன்னதமான தேவனுடைய குமாரனே, உமக்கு எனக்கு என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன். பிசாசுகளும் கூட விசுவாசித்து நடுங்குகிறது. தேவன் உண்டு மனுஷன் மட்டும் இல்லை, எல்லாருக்கும் தெரியும், பிசாசுக்கும் தெரியும். அதனால தான் யோபுடைய வாழ்க்கையில் போய் சொல்லுச்சு, நீர் என்னையா யோபுக்கு எல்லாத்தையும் சுற்றி அடைச்சி பாதுகாப்பு வச்சுட்டு அவன் உத்தமன் சொன்னால் என்ன அர்த்தம்? எங்கே கொஞ்சம் விட்டு பாருங்க, அப்போ தானே தெரியும் அப்படின்னா. அப்போ தான் பிசாசு கையில் வெட்டும்போது தான் அவன் போய் அவனை உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பருக்களினால் வாதித்தான், ஒன்றொன்றின் மேலே கை வைத்தான். அப்போவும் அந்த விசுவாசத்தில் அவன் நிலைத்து நின்றான். தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறோமே, அப்படி செய்கிறது நல்லது தான். பிசாசுகளும் கூட விசுவாசித்து நடுங்குகிறது. அதனால தானே சொன்னார், இயேசு சொன்னார் மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில், அவரை போய் பரீட்சை பார்க்க போனான். எங்கே? உலகத்தில் எல்லா ஐஸ்வர்யங்களை காட்டி, எங்கே நீர் தாழ விழுந்து பணிஞ்சு கொள்ளும், இவைகளெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னை பணிந்து கொண்டா இவைகளெல்லாம் உமக்கு என்ன செய்வேன்? தருவேன். உடனே என்ன சொன்னாரு? அப்பாலே போ சாத்தானே, அப்பால போ சாத்தானே, அப்பால போ, அப்பால போ சாத்தானே, அப்பால போ,
ஆயுதங்கள் ஒன்றும் இங்கு பலிக்காது. இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு எனக்கொன்னும் பயமில்லை, பயமில்லை. அப்பால போ சாத்தானே, அப்பால போ, அப்பால போ சாத்தானே, அப்பால போ. ஆயுதங்கள் ஒன்றும் இங்கு பலிக்காது. இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு எனக்கொன்னும் பயமில்லை, பயமில்லை. அப்பால போ சாத்தானே, அப்பால போ. ஏன்னா அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. நாம பாடுறோம்ல, எல்லாத்துக்கும் பாடுறோம். சாத்தானுக்கு, சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க, தேவனுள்ள தேவனது சேனைகள் நாங்க. சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க, தேவனுள்ள தேவனுடைய சேனைகள் நாங்க. சவாலே சமாளி சாத்தானே மாடி. சவால் 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 சவாலே, நாங்கள் பாவனை போல சவால் விடுவோம் சவாலே. சவால் 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 சவாலே, பாவனை போல சவால் விடுவோம் சவாலே. சாத்தானுக்கு, சாத்தானுக்கு, சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க, தேவனுள்ள தேவனது சேனைகள் நாங்க. சாத்தானுக்கு சவால் விடுறது. பிசாசுகள் அதுக்கும் தெரியும் தேவன் உண்டு, தேவன் ஒருவர் உண்டு. அதனால தான் இங்கே எழுதப்பட்டிருக்கு, யாக்கோபு எழுதுறாரு, தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறே, அப்படி செய்கிறது நல்லதுதான். ஏன்னா பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகிறது. வீணான மனுஷனே. யாரை பார்த்து சொல்றாரு? நம்மளை பார்த்தா. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று. இன்னைக்கு தேவன் உண்டு உண்டுன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. அவர் தேவன் என்ன செய்கிறார் என்பதை நம்முடைய செயலையும் காண்பிக்கணும். இயேசு இந்த பூமிக்கு வந்து என்ன செய்தார்? நன்மை செய்தார், சும்மா போகல. அப்போஸ்தலர் 10:38 படி, அப்போஸ்தலர் 10:38 என்ன சொல்லுகிறது? அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராகவும் சுற்றி திரிந்தார். முதல்ல நன்மை தான் முக்கியம். எனக்கு அன்பான, இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் கொஞ்சம் ஐயா. அவர் 3.5 வருஷ காலத்தில் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். கிரியை இல்லாத ஒரு விசுவாசம் மனுஷனை ரட்சிக்காது. அவர் கிரியை உள்ள விசுவாசத்தை காண்பித்தார். ஒருத்தர் அவரை தூக்கிட்டு வராங்க. மார்க்கு 2ஆம் அதிகாரத்தில் ஒரு மனுஷனுக்கு திமிர்வாதம். அந்த திமிர்வாதக்காரன் கப்பர்நாகுமுக்கு இயேசு வந்திருக்கார். இயேசு வந்திருந்த உடனே அவரை தூக்கிட்டு, ஏன்னா அவனால் நடக்க முடியாது, கை கால் விளங்காதவன், அவனுக்கு செயல்படக்கூடிய வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை இயேசு இடத்துல கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது பார்த்தா கூட்டம் அளவுக்கு மீறி அவர் எங்கே போனாலும், ஏன்னா அவர் போகிற இடத்துலலாம் கிரியையுள்ள விசுவாசத்தை காண்பிக்கிறார், போகிற இடத்தெல்லாம் நன்மை செய்தார். ஆகையினால இதை கேள்விப்பட்ட அநேக மக்கள் அவரை தேடி திரளாக வந்தாங்க. அப்போ ஒரு 4 பேர் இந்த மனுஷனை தூக்கிட்டு அங்கேருந்து வராங்க. உள்ளுக்க போகிறதுக்கு வழியே இல்லை. உடனே பார்த்தாங்க, அவர் இருந்த வீட்டினுடைய கூரையை திறப்புண்டாக்கி அது வழியாக நேர கட்டில் இறக்குனாங்க. உடனே அவர் அவங்க விசுவாசத்தை பார்த்தார். யார் விசுவாசத்தை? அந்த 4 பேர் தூக்கிட்டு வந்தானே, அவன் விசுவாசத்தை பார்த்தார். ஏன்னா அவனுடைய கிரியை ஆண்டவர் பார்த்தார். நடக்கவே முடியாதவன் இவ்வளவு உயரம் தூக்கி, நம்ம சாதாரணமாக ஒரு மனுஷனை கொஞ்சம் தூக்கிறதே கஷ்டம். கூரை எவ்வளோ உயரம் இருந்துச்சுன்னு எழுதப்படலை, எதை போட்டு ஏறினாங்க நமக்கு தெரியாது. ஆனால் கட்டில் படுத்திருந்தவன் ஒரு அசைய முடியாதவன். நல்லா கற்பனை பண்ணி பாருங்கள். அவன் இப்படி சாஞ்சா கீழே விழுந்துடுவான், இப்படி சாஞ்சா கீழே விழுந்துடுவான். ஏன்னா அவனுக்கு கையும் முடிக்க முடியாது, காலும் முடிக்க முடியாது, எந்த செயல்பாடும் கிடையாது. அப்படி இருந்த மனுஷனை
கரெக்டாக அந்த 4 பேர் கட்டில் அசையாமல் அவருக்கு நேர அவர் மேலே ஒரு தூசி கூட விழுந்துடக்கூடாது அவ்வளோ அளவு திறப்பு உண்டாக்கி இறக்குறாங்களே. அவங்க விசுவாசத்தை பார்த்தார், அவங்க கிரியையை பார்த்தார். உடனே அவர் கிரியை செய்தார். என்ன செய்தார்? மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடனார். ஏன் எந்திரிச்சு போன்னு சொல்லலை, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. ஊருக்குள்ளே இருக்கிறவெல்லாம் பேசியிருப்பான், இத்தனை நாள் படுத்தே கிடந்தான், இப்போ செத்து போயிட்டான் போல, 4 பேர் தூக்கிட்டு போகிறாங்க. ஏன்னா 4 பேர் தூக்குனாலே எத்ததான் ஒரு மனுஷன் போயிட்டு வந்தான் அர்த்தம். இப்படி 4 பேர் தூக்கிட்டு போகிறாங்க. அதான் இயேசு பார்த்து எல்லாரும் அந்த கிரியை உள்ள விசுவாசத்தை பார்க்கட்டும்னு சொல்லி அவனை எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனார், உன் வீட்டுக்கு போனார். எனக்கு அன்பான இந்த உலகத்தில் தேவன் உண்டுன்னு எல்லாருக்கும் விசுவாசிக்கிறோம், நல்லது. ஏன்னா பிசாசுகளும் கூட அதை தெரியுது, விசுவாசிக்குது, நடுங்குது. அதனால தான் நம்ம போய் இயேசுவின் நாமத்தில் உடனே அது அப்படியே ஆடுறது கூட நிற்குது. இயேசுவின் நாமத்தில் அப்பால் போன உடனே அது என்ன செய்யுது? பேசாமல் இருந்தால் பேசாமல் இருக்குது. ஏன்னா அதிகாரம் உள்ள நாமம், அந்த இயேசுவின் நாமத்துக்கு அவ்வளோ அதிகாரம் உண்டு. கிரியை இல்லாத விசுவாசம். ஏதோ உலகத்தில் நான் ரட்சிக்க வந்தேன்னு சொல்லிட்டு போனால் போதாதுங்க, தன்னையே கொடுத்தார். அதனால தான் நம்ம பாடுறோம், தந்தானை துதிப்போமே பாடுறோம்ல, தன்னையே ஜீவ பலியாக கொடுத்தார். அதனால தான் கிரியையுள்ள விசுவாசம். ஏதோ எங்கோ போய் அவர் மறைஞ்சிட்டார், சிலுவையில் மறைஞ்சிட்டார் சொல்லலை. எல்லார் கண்களுக்கு முன்பாக சிலுவையில் தொங்கி தன் ஜீவனையே விட்டார. எதுக்கு? நம்மெல்லாம் ரட்சிக்கப்படணும். அந்த கிரியையுள்ள விசுவாசம் மனுஷனை ரட்சிக்குங்க. அதனால தான் கிறிஸ்டியானிட்டியில் கொடுக்குறோம் சொல்கிறோமே, வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பது பெரிய பாக்கியம். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இயேசு இந்த பூமியில் நன்மை செய்தார். அவருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிற நாம், நம்முடைய கிரியையுள்ள விசுவாசம் எத்தனை பேர் ரட்சித்திருக்கு. நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கொடுத்திருக்கலாம். ஆனால் நாம் மற்றவர்களுக்கு எதை காண்பிக்கிறோம்? வசனத்தினாலேயா, நாவினாலேயா, கிரியையினாலேயா, உண்மையினாலேயா? உங்கள் கரத்தில் விட்டுறேன். இயேசு இந்த பூமியில் ஏதோ வாழ்ந்து வெறும் போதனை மட்டும் செஞ்சுட்டு போயிடல, வாழ்ந்து காட்டினார். கிரியையுள்ள விசுவாசத்தை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் காட்டினார். நாம் இன்றைக்கு அவருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிற நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அதனால தான் இன்றைக்கி எத்தனையோ பேர் எங்கெங்கோ எந்தெந்த நாட்டில் இருந்தெல்லாம் இங்கே எப்படியாவது சிலர் ரட்சிக்கப்பட்ட மாட்டாங்களான்னு தன்னுடைய சொத்து சொகத்தெல்லாம் விட்டு, சொந்த பந்தத்தெல்லாம் விட்டு, உறவு எல்லாத்தையும் விட்டு கிறிஸ்துவுக்காய் தன் ஜீவனையே கொடுப்பதற்கு எத்தனையோ பேர் இந்த பூமிக்கு வந்தாங்க. அப்படி வந்ததுனால தான் அந்த கிரியையுள்ள விசுவாசம்தான் இன்றைக்கு உன்னை என்னை ரட்சித்திருக்கிறது. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ரொம்ப நல்லது. இதுக்காக ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. தொடர்ந்து இது வர வேண்டும், அதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். ஒரு நாள் நிகழ்ச்சி வரணும்னா ரெக்கார்டிங்கை சேர்த்து 5000 ரூபா வேணும். 30 நாள் நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க. இது போக எங்களுடைய சபை 2 பார்வையற்ற மக்கள் சபை. நான் வர்றவங்க காணிக்க கொண்டு வருவாங்கன்னு பார்த்ததில்ல, அவங்கள எப்படியாவது ரட்சிக்கப்பட்டால் போதும்னு பார்க்குறாள். அவங்களுக்கு ஏதாவது நாம் செய்யக்கூடுமான்னு நினைக்கிறாள். நீங்கள் உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே ஒரு உணவு கொடுக்க, ஒரு ஊன்றுகோல் கொடுக்க, ஒரு கட்டுமான படிக்கோ, அல்லது ஒரு ஃபியூனரல் ஃபண்டுனா பார்வையற்றவர் மரித்தா கூட சொந்தக்காரன் வரமாட்டான். அவங்களை நல்லடக்கம் செய்வதற்கு எனக்கு அன்பாருடைய உள்ளே தங்கி இருக்கிறாங்களே, இவர்களுக்கு இன்னொரு அறை கட்டப்படுவதற்கு மதுரையில் இருக்கிற ஆலயத்தில் பெண்களை வச்சுருந்த வயசான பெண்களை அந்த ஓடெல்லாம் போய் இப்போ அவங்கள வைக்க முடியாமல் இன்றைக்கி அநேகர் இடம் கேட்கும்போது இல்லைன்னு சொல்ல வேண்டிய நிலை வருது. இனிமேல் ஓடு போடக்கூடாது, எனக்கு ஆசை சென்ட்ரிங் போட்டணும். 6 லட்ச ரூபா அதுக்கு இன்ஜினியர் சொல்கிறார். ஆண்டவர் எழுப்பி தருவார். ஏற்ற காலம் வரும் வரைக்கும் காத்திருப்போம். நீங்களும் அதற்காய் ஜெபியுங்கள், நானும் உங்களுக்காக ஜெபிப்பேன். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், எப்படி பிரதர் இதுக்கு உதவி பண்ணலாம், எப்படி பண்ணுறது? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும்.
அதில் ஜிபே, ஃபோன்பே உண்டு. ஒருவேளை ஐயா நான் சுவிசேஷ பணிக்காக மட்டும் பண்ணணும்னா அதுக்கு என்கிட்ட கேட்டிங்கன்னா தனியாக நம்பர் இருக்குது, தரலாம். அதே போல் நான் பில்லு வைக்கணும் பிரதர், அதுக்கு வழி உண்டா? நிச்சயமாக அதுக்கும் தனியாக இருக்குது, என்கிட்ட கேட்கும்போது தருகிறேன். நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது தாராளமாக கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10 மணியிலிருந்து 5 மணிக்குள்ளே தொடர்பு கொள்ளலாம். ஏன் பிரதர் மற்ற நேரம் அடிக்கக்கூடாதா? அடிக்கக்கூடாதுன்னு இல்லை. நான் 24 மணி நேரம் உங்களுக்காக ஜெபிப்பேன்னு சொல்லிவிட்டு நான் பாட்டில் ஃபோனை வச்சுட்டு எடுக்காமல் இருந்தால் நீங்கள் கேட்குறீங்களே இல்லை, ஆண்டவர் கணக்கு கேட்பார். எனக்கு அந்த பயம் உண்டு. அதனால் 10லேருந்து 5க்குள்ளே நீங்கள் அழைப்பீர்களானால் தாராளமாக உங்களுக்காக ஜெபிக்க, ஒருவேளை ப்ரோக்ராம்லேயோ கன்வென்ஷன் கூட்டத்திலேயோ இல்லாமல் இருந்தால் உடனே எடுத்து ஜெபிப்பேன். இல்லாட்டாலும் உங்கள் நம்பர் இருந்தால் கூப்பிட்டு கட்டாயம் ஜெபிப்பேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நல்லவரே, வல்லவரே, கிருபை உள்ளவரே, வழிகாட்டும் நல்ல துணையாளரே, இந்த தொலைக்காட்சி முன்னாடி உட்கார்ந்து யார் யார் மனவேதனையோடு, கண்ணீரோடு, கவலையோடு, வியாதியின் கொடுமையோடு, மனபாரத்தோடு, சொல்லக்கூடிய சொல்ல முடியாத வேதனைகளோடு யார் அமர்ந்திருக்கிறார்களோ, மனுஷன் பார்ப்பது முகத்தை, நீர் பார்ப்பது இருதயத்தை. ஒவ்வொருடைய இருதயத்தில் இருக்கிற கவலைகளும் கண்ணீர்களும் மாறட்டும் சுவாமி. உடைய திருக்கரம் அவர்களுக்கு அற்புதம் செய்யட்டும். உம்மை நோக்கி பார்த்த ஒருவரும் வெட்கப்பட்டு போனதில்லை என்ற வார்த்தை ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நிறைவேறட்டும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். இந்த நாளிலே பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன் ஐயா. புதிதாக வேலையில் ஜாயின்ட் பண்ண போகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். இன்டர்வியூக்கு போகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். எழுதிவிட்டு ஒரு நல்ல செய்தி வருமா என்று காத்திருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை வைத்துக்கொண்டு என் பிள்ளைக்கு ஒரு நல்ல திருமண வாழ்க்கை அமையுமா என்று கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய், ஐயோ என் மகளுக்கு ஒரு குழந்தை வாக்கியம் கிடைக்குமான்னு ஏங்கி தவிக்கிற தாய்க்காய் ஜெபிக்கிறேன். சரீரத்தில் பலவீனத்தோடு சிறுவயதிலே இருக்கிற தன் பிள்ளைகளை வைத்துக்கொண்டு வெளியே சொல்ல முடியாமல் மனதில் புழுங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெற்றோருக்காய் ஜெபிக்கிறேன், பெரியோருக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய மனவேதனைகளை மாற்றும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.